நிவின் பவுலி யார் இவர்? இவர் ஒரு இந்தியன் ஆக்டர். அது மட்டும் இல்லாமல் ப்ரொடியூசரின் மலையாளம் சினிமாவில் ப்ரொடியூசராகவும் இருக்கார். இது தாங்க எல்லாருக்கும் தெரியும். அதுவும் சில பேருக்கு ஒன்று தெரியும்னா அவர் ஒரு மலையாள சூப்பர் ஸ்டாராக மாறிட்டார். இது நிறைய பேர் தெரியும். பட் நிவின் இந்த இடத்துல வர்றதுக்கு எவ்வளோ உழைச்சிருக்காருன்னு தெரியுமா? சரி வாங்க பார்க்கலாம். எஸ், நிவின் பவுலியை இந்த உலகத்துக்கு சினிமாவில் அறிமுகப்படுத்தியது வினிஸ் ஸ்ரீனிவாசன் டைரக்ஷனில் மலர்வாடி ஆர்ட்ஸ் கிளப் படம் தாங்க. அதுவும் 2009 அவர் அறிமுகம் ஆகிட்டார். அதுவும் ரெக்கமெண்டேஷன்லாம் இல்லைங்க, ஒரு பெரிய ஆடிஷன் வச்சு செலக்ட் பண்ணாங்க. இந்த ஆடிஷனை பற்றி நான் அப்புறமா சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி அவரோட பர்சனல் லைஃப்பை நம்ம பார்க்கலாம், ஓகேங்களா? இப்போ பர்சனல் லைஃப் போகலாம். நிவின் பவுலி எர்ணாகுளத்தில் 11th October 1984 சைரோ மலபார் ஃபேமிலியில் பிறந்தாருங்க. இவருடைய அப்பா பேர் பவுலி போனவென்ச்சர். அவர் மெக்கானிக்காக ஆர்ஆரில் ஒர்க் பண்ணாருங்க. அம்மா சுவிட்சர்லாண்டில் 6th ஹாஸ்பிட்டலில் நர்ஸாக ஒர்க் பண்ணாங்க. நிவின் தன்னுடைய ஆல்டேஸை தன்னுடைய பேரண்ட்ஸ் கூட தாங்க கழிப்பார். அவர் பிறந்தது வளர்ந்தது எல்லாமே கேரளா தாங்க. நிவின் பிடெக் பண்ணார். அதுவும் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் ஃபெடரல் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் டெக்னாலஜியில் அங்கமலையில் 2006 கம்ப்ளீட் பண்ணிட்டாருங்க அவரோட ஃபுல் கோர்ஸை. அவர் ராஜேஷ் கண்ணா, மோகன்லால், மம்முட்டி, அதுவும் இல்லாமல் நம்ம உலகநாயகன் கமல்ஹாசனோட பெரிய ஃபேன்னு சொல்லலாம். இவங்க எல்லாரோட இன்ஸ்பிரேஷனும் சொல்லலாம். நிவின் 2006 2008 வரை இன்ஃபோசிஸில் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஒர்க் பண்ணார். அதுவும் அவர் காலேஜ்லேயே கேம்பஸ் இன்டர்வியூல செலக்ட் ஆகி ஒர்க் பண்ணிட்டாருங்க. நம்மள மாதிரிலாம் இல்லைங்க. அதுவும் பெங்களூரில் இருக்க இன்ஃபோசிஸில் ஒர்க் பண்ணாருங்க. அப்புறம் அவருடைய அப்பா இருந்துட்டாருன்னு தன்னோட ஜாபை ரிசைன் பண்ணிவிட்டு சொந்த வீட்டுக்கு வந்துட்டார். அவரோட கேரளாவுக்கே வந்துட்டார். நிவின் ரைனா ஜாய் அவங்க காலேஜில் ஒன்றா படித்தவங்க. நிவினும் ரைனா ஜாயும் காலேஜில் ஒன்றா படித்தாங்க. அவங்க 2 பேரும் லவ் பண்ணி 28 August 2010 டாமினிக்ன்ற சர்ச்சில், அதுவும் ஆலுவாவில் இருக்கிற எர்ணாகுளத்தில் இருக்க ஆலுவாவில் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்களாம். அவங்களுக்கு அழகான ஒரு பையனும் பிறந்துட்டாருங்க. அதுவும் 2012. இது அவரோட லைஃப் ஸ்டோரிங்க. அதாவது பர்சனல் லைஃப் ஸ்டோரி. நம்ம இனி அவரோட ஆக்டிங் கரியரை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு கிளிக். தேங்க்யூ டு வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். பை.